வெல்கம் டு சிம்ப்ளி மாம் தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பூஜாரை வந்து க்ளீனிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து வரலக்ஷ்மி நோன்பு வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஊருக்கு போனதுனால எதுவுமே க்ளீன் பண்ணலை, அப்படி அப்படியே இருக்குது. ஸோ 1 வீக் ஆனதுனால ரொம்ப டஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து இந்த க்ளீனிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த விளக்கு, அப்புறம் வந்து கலசம் வச்ச அந்த சொம்பெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எடுத்து கீழே வச்சிட்டேன். ஸோ அப்போ தான் டஸ்ட் பண்ணி விட வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து சாமி படத்துக்குமே வந்து சாமந்தி பூ வந்து வச்சுருந்தோம். அதுவும் வந்து காஞ்சிருச்சு. ஸோ கையோடு அதே ஃபுல்லாக எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவில் இருக்க பூவெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். இதெல்லாமே எடுத்து ஒரு கவரில் போட்டு, இது வந்து நான் டஸ்ட்பினில் போட மாட்டேன். ஏதாவது மரம் இருந்துச்சுன்னா, வேப்ப மரம் இல்லைன்னா வில்வ மரம் இந்த மாதிரி வந்து இருந்துச்சுன்னா அங்கே போட்டுருவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து விளக்கு, அப்புறம் அந்த விளக்கு வச்சுருந்த அந்த பிளேட்டும் வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு, அழுக்கான மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அந்த குத்து விளக்கும், இந்த காமாட்சி விளக்கு, அப்புறம் அந்த பிளேட் எல்லாமே எடுத்து கீழே வச்சிட்டேன். இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அது க்ளீன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து சாமி ஃபோட்டோவில் இருக்க பூவெல்லாம் எடுத்து, அப்புறம் இந்த மா இலையும் இருந்துச்சு, அதெல்லாம் ஒன்று சேர்த்து அந்த கவரில் போட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த கவரில் எல்லாம் கட்டி எடுத்து வீட்டுக்கிட்ட வந்து வில்வ மரம் இருக்குது. ஸோ அது பக்கத்தில் எடுத்து போட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பூஜை சாமானெல்லாம் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதை எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி இந்த முக்காலி மேலே வச்சிட்டேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண எடுக்க வந்து சௌரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூல் போட்டு அதுக்கு மேலே வந்து நான் வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஸ் வந்து இந்த சைடு இருக்கிற ஃபோட்டோஸ் மட்டும் கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு, அதெல்லாம் வந்து தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே ஷெல்ஃபெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். பூஜை வந்து எப்போவுமே இந்த மாதிரி டஸ்ட்டாக வச்சுக்கக்கூடாது. ஸோ நான் வந்து ஊருக்கு போகிறதுனால வந்து க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டேன். ஆனால் நான் எப்போவுமே வந்து பூஜை இப்படி வச்சுருக்க மாட்டேன். எப்போவுமே க்ளீனாக தான் இருக்கும். வீக்லி வந்து 2 டைம்ஸ் வந்து நான் க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ இந்த டைம் தான் வந்து ஓவராக டஸ்ட்டாக ஆயிடுச்சு. எங்கள் வீடு வந்து மண் வீடு தான். நான் ஆல்ரெடி வந்து வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ மண் வீடுங்கிறதுனால வந்து கரையான் வந்து நிறைய ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் வந்து 2 days ஒன்ஸாவது வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி க்ளீன் பண்ணலன்னா வந்து கரையான் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதுக்குன்னே வந்து நான் அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவேன். இந்த பூஜை அறையில் மட்டும் இல்லை, வீட்டில் எல்லா சைடுமே அப்படி தான். சீக்கிரம் வந்து ஒட்டடை ஃபார்ம் ஆயிரும். அப்புறம் இந்த மாதிரி கரையான் ஃபார்ம் ஆகும். ரோடு ஓரத்தில் இருக்கறனால வீட்டில் வந்து அடிக்கடி மண் தூசி தான் வந்து அதிகமாக இருக்கும். க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும்.
ஸோ அவ்வளோதான். இந்த சைடு இருக்க ஷெல்ஃப் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறம் அந்த சைடு ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து 2, 3 சிலை வச்சுருந்தோம். 2 சிவன் சிலை, அப்புறம் விநாயகர் சிலை 2 இருக்கும். ஃபோட்டோஸ் எல்லாம் கூட அவ்வளோ டஸ்ட்டாக இல்லை. கீழே இருக்க அந்த சிலையில தான் ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் அந்த ஸ்டூல் மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா ப்ளூ கலரில், அதுக்கடியிலும் வந்து தூசி மண் வந்து நிறையா இருந்துச்சு. அந்த கரையா மண் இருக்குல்ல, அதுதான் வந்து நிறையா இருந்துச்சு. ஸோ அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சிலையும் வந்து ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். பூஜை அறை வந்து எப்போவுமே நான் இவ்வளோ டஸ்ட்டாக வச்சதே இல்லை. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ குப்பை இருக்கிறது. ஏன்னா 1 வீக் ஊருக்கு போயிட்டோம் இல்லையா, அதனால் வந்து க்ளீன் பண்ண முடியல. ஸோ அதனால தான் இவ்வளோ டஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ பூஜை அறை வந்து எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கணும். இந்த மாதிரி டஸ்ட்டாக வச்சுக்கிட்டோன்னா வந்து வீட்டில் கஷ்டம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணாமல் எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மீஷோவில் வந்து இந்த ராதாகிருஷ்ணன் சிலை வந்து வாங்கியிருந்தேன். இது 200க்குள்ளே தான் இருந்துச்சு. ரேட் சரியாக ஞாபகம் இல்லை. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஷைனிங்காக அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு கிளிட்டரியாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்து இன்னும் அந்த மேலே இருக்க அந்த கண்ணாடி பேப்பரை வந்து நான் பிரிக்கவே இல்லை. சரி அப்படியே இருக்கட்டும், டஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுருக்கேன். குவாலிட்டியெலாம் சூப்பராக இருக்குது. நல்லா இருந்துச்சு. நான் வந்து கோகுலாஷ்டமிக்காக வாங்கியிருந்தேன். ஸோ அந்த அன்றைக்கி வந்து நான் பூஜை பண்ணலை. ஆனால் கோகுலாஷ்டமிக்காக தான் வாங்கியிருந்தேன். சரி ரெகுலராக பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் சாய்பாபா சிலையும் வாங்கியிருந்தேன். 2மே வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக வந்து பூஜை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்படி தான் இருக்குது. ஓகேங்க, அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ எங்களை மாதிரி சின்ன சேனல்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை. சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.